சண்டை வந்தா போலீஸ் வரும் போலீஸ் வரும் வந்துட்டு போயிட்டாங்க அதிகாரி வருவாங்கப்பா என்ன நடக்குது ஏழு தாய்மார்களும் அனைக்கரமாக வந்திருக்கிறார்கள். ஆனா எதுக்காக வந்திருக்க காரணம் என்ன காரணம் தெரியலங்க. எதுக்காக தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி திரு பாக்குறாங்க. என்ன கட்டி காட்டலையா? ஆட்டம் அப்படின்றால் அப்படி ஒரு தாய் திராட்டை பெரிய மாரியம்மன் வண்டி விரட்டி பெரிய மாரியம்மன் வண்டி விரட்டி எத்தனை வாரவரை கெடுத்து போதிலும் நாட்டினர்கள் கெடுத்து போதிலும் ஆயுள் கலர் 64 சிறுதக்கலை நாடக்களை தெய்வத்துக்கம் சொல்லி யாரும் சொல்லவில்லை. எத்தனை வாரவரை கெடுத்தாலும் 1064 அந்த தலைமையில சொல்லி ஆனால் நாடக வைத்தவர்களும் நாடக பார்ப்பவர்களும் வெட்டு பெருகி இந்த பெரிய அறிவித்து அனைவருக்கும் அப்படியாக இருந்தாலும் உட்கார வச்சா பாப்பா அப்படி எழுப்பிட்டிய பரவாயில்ல. நாடகம் என்ன இன்னைக்கு வைத்திருந்த நாடகம் குசல் நாடகம். அதுல ஆழம் இருக்கு. குசல் நாடகம் இப்ப சனீஸ்வரர் வந்துக்கிறார். இன்று வெத்தல நாடகம் ஒரு குடும்ப சித்திரக்கலை, ஒரு குடும்ப சித்திரக்கலை, ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், எது ஒரு குறைவாக இருந்தால் அந்த பெண்மணிக்கு ஒரு சுகம், ஏதாவது ஒரு குறை தொட்டால் அந்த பெண்ணுக்கு துன்பம் ஏற்படுகிறது. 1000 ஆமா சிவபரிகாரத்து ஒரு நாடகம் கண்ணகி மாதிரி பிறப்பு அப்படிங்கிற நாடகத்திலே நீங்கள் யாரு, நீங்கள் பெயர்
எதுக்கு ஆடக்கூடாது? நமது பாப்பார்பட்டி கூத்தங்காட்டை சேர்ந்த சின்ன பொண்ணு கந்தசாமி அவர்கள் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளால் நமது கோபால் நிலா கௌரி சங்கர் மீனா ஜோதீஸ்வரன் ரம்யா மணி பிரியா குமார் கவிதா சர்மா கர்ணி கமலேஷ் சபரிவாசன் கார்த்திக் ரொட்டிக்காரர் பேரனால் பட்ட நவீன் அவங்க சொத்தில் இருந்து அதாவது தெய்வத்தோடு தெருக்கூத்து அப்பேற்பட்ட தெருக்கூத்து அரங்கேற்ற செஞ்சா நல்ல மழை பெய்யும் அப்படி என்பதற்காக அவங்க வந்து தெருக்கூத்து அரங்கேற்ற செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல கோபாலுடைய தந்தையாகப்பட்ட தாயாரும் தந்தையும் ஆண்டப்பட்ட காரணத்தால கந்தசாமி அவரு எப்படி குடும்ப வாழணும்
திருமுகத்தை என்று பார்க்க போறோமா? இல்ல, காண்பதில்லை. அவர் பேராவது 10 பேர் சபையாரே ஆடும் சபையில பேர் சொல்லி அவர் பாபலாவற்றோர் என்று வைத்திருக்கிற நாடகம். ஆனால் அவர் ஆண்கள் மட்டும் வந்து வேட்பாளர் வெற்றி பெருகி மாரியம்மனோட அருள்வட்டி அவர் குடும்பம் அதோ என்னுடைய ராஜ்யங்களோ காவேரி பட்டணம். உங்கள் ராஜ்யமோ காவேரி பட்டினம். காவேரி பட்டணத்திலே ஆழ்ந்தோரக்கூடிய எனது வரும் மாற்றோட்டா செஞ்சார். செட்டியாரி செட்டியாரிடம் செட்டியாரை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யாருக்கு மகனா பிறந்த? அப்படியா? எப்படி பிறந்த? ஆடக்கூடாது. நடந்து வரணும் முடிவு தெரியுது. முதுகு தெரியுது, கொஞ்சம் நடந்து வரணும். முதுகு தெரியுது. மாணிக்கவல்லி தனக்கு செட்டியார். மாணிக்கவல்லிக்கும் தனக்கு செட்டியாருக்கும் உங்களை பெற்ற எமது ராஜ்யங்களோ காவேரி பட்டம். நாடோ காவேரி பட்டம். காவேரி பட்டணத்து என்ன ஒரு விசித்திரமானது இருக்கிறது. என்ன விசித்திரம்? என்னதோ ஒரு அதிசயம் இருக்கிறதா? என்ன அதிசயம்? நான் சொல்லும் போது
சீர்வரிசைக்கு கட்டு எடுத்து போவாங்க. நான் சொல்லும் போது போவோம். அதெல்லாம் ஒரு 10 பேர் கூப்பிடுவோம். இரும்பு கொண்டு கரும்பு நட்டா. இரும்பு கொண்டு கரும்பு நட்டா. கனவுக்கு ஒரு மட்டு வரும். கனவுக்கு ஒரு மட்டு வரும். ஆமா. எப்படி? இரும்பு கொண்டு கரும்பு நட்டா. இரும்பு கொண்டு நட்டா எப்படி கரும்பு வரும்? எப்படி வரும்? நீ கேக்குறது நியாயம். இரும்பு கொண்டு கரும்பு நட்டா எப்படி கரும்பு நட்டுறீங்க? அண்ணா ஒரு கரும்பு வெட்டுதா இருந்தா என்ன வேணும்? கரும்பு வேணும். கரும்பு வேணும். கரும்பு வெட்டுறதுக்கு அந்த கொடுவாளை செய்வது இரும்பலான இரும்பு துணை கொண்டு கரும்பு நட்டால் கழிவுக்கு ஒரு மட்டு வரும். அப்படி கட்டி கொண்டு வந்து திறக்கும். காவேரிப்பு பட்டுரும். அதுக்குள்ள கபாசிட்டி குறையுது. மாரியாய் மகமாயி அப்படி தெரியாது வரதாண்டா சலசல்லுவா காவேரி மட்டும் சோறு மட்டும் வந்து திறக்கு. சோழராஜ் மட்டும் சொன்னேன். ஆனாவது எங்களுக்கு காடு என்றால் காடு இருக்கிறோம். ஆமா அந்த காவேரி படத்துல கையில் இருப்பார்கள். கையிலை அந்த கையில காடு அப்படி காடு செழிப்பா இருக்கணும். எல்லா மனுஷனும் செழிப்பா வரணும்னா காட்டுக்கு தண்ணீர் வாய்க்கணும். அப்படி காட்டுக்கு தண்ணி வாய்க்கணும். தண்ணி வாய்க்கிறதா மனு திறக்கணும். ஆமா மனு திறக்க ஒரு ஆள் முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. அந்த மனு திறப்பதா இருந்தால் வசதி உள்ளவர்களா இருந்தால் அவகாசம் உள்ளவர்களா இருந்தால் கிடா வெட்டி சோறாக்கி போட்டு ஒரு 10 பேர் கூட்டு போவாங்க. கிடா வெட்டி சோறாக்கி போட்டு மனு திறந்துடுவாங்க. வயிறு நினைச்சா நாடு தெரியும். எல்லா மனுஷனும் செழிப்பா வருமா? அதனால வசதி உள்ளவங்க அப்படி அப்படி வசதி இல்லாதீங்க என்ன பண்றீங்க? ஏழை போறீங்க என்ன செய்வாங்க? சோறு கொண்டு போய் மூளை காய்ச்சி ஊற்றி கஞ்சி கொண்டு எங்களால முடிஞ்சது கஞ்சிதான் வந்து முடியும். கடா வெட்டி சோறு பண்ண முடியாது. அதனால கஞ்சி கொண்டு மனு திறக்கும். காவேரி சோறு கொண்டு மனு திறக்கும். சோழராஜ் மட்டும் அப்படி இருக்க கப்பலோட்டு செஞ்சாரு. கப்பலோட்டு கூடிய செஞ்சாரு. ஆமாப்பா கப்பலோட்டு யாரும் கப்பலோட்டுறது நாம கூட்டாளி இங்க அங்க இருக்கிறதுக்கு என்ன வருது? 20 ரூபா 50 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். அதெல்லாம்
சரி. அப்புறம் அவர் அடி வாங்கிட்டு வராது விடுங்க. அது போலதான் நாங்களும். நாங்க கப்பல் ஓட்ட தெரியும். ஆனா ஓடு கப்பல் லட்சம், ஓடு கப்பல் லட்சம், ஒரே கப்பல் 1000. அப்படி ஓடு கப்பல் லட்சம், ஒரே கப்பல் 1000. அப்படி நான் கப்பலோட செட்டியாரா இருந்தாலும் ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டோம். நான் எனக்கு 16 வயதுமே எனக்கு திருமணம் ஆனதா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஆமா. உங்கள் மனைவியின் பெயர் என்ன? ராசநாயகம். வந்தாச்சு சொல்லு. அதான் பார்க்குறேன். என் ஆசராயம் அம்புள்ள தேவி. நான் மருதமலையை திருமணம் செய்தேன். ஓ, நீங்கள் வரமலையை திருமணம் செய்தீங்க. ஆமா. அப்படி நீங்கள் வரமலையை திருமணம் செய்திருந்தாலும் ஏன் சாமி, உங்களுக்கு பின்னிட்டு இந்த நாட்டை ஆள்வதற்கு, இந்த கப்பல் வணிகம் செய்வதற்கு ஏதாவது புத்திர பாக்கியங்கள் இருக்குதா? வியாபாரம் செய்வதற்கு மனித செட்டியார் சொல்லுவேன். எங்களுக்கு நன்றி. கப்பல் ஓடுவதற்கும் வழி வியாபாரம் செய்வதற்கு எங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை கேட்டாய். ஓய், என்ன சொல்வேன், ஏதென்று சொல்வேன். அதை நினைத்தால் என் மனவாவுடைய எரிமலைக்கு உருவாக்கு வருவான். என்ன சாமி ஆச்சு? எங்களுக்கு வினைச்சு அண்ணா. ஓ, உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆச்சா? எனக்கு கல்யாணமா அவளை கல்லெடுப்பா அவளு சாமி. ஏன்னா குஞ்சு இல்ல, அதனால ஏன்னா உனக்கு வந்துடுங்க. கல்யாணம் வேண்டாம், கல்லெடுப்பு வேணாம் விட்டாச்சு. குழந்தைங்களா இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தை எட்டு இருக்குது. அடடா, கல்யாணம் ஆகல, ஆனா குழந்தை எட்டு இருக்குது. கல்யாணமாவே குழந்தை கட்டு. ஆமா. அது எப்படி அப்படி? பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறான்லப்பா. நான் பக்கத்துல தான் ஜலமா இருக்கிறான். அதனால நான் பக்கத்துல போகணும். அவருக்கு தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படி ஏன்னா வராருல்ல அப்போ சொல்லிக்கிடு. போங்க போங்க பாரு.
2 மணிக்கு டிவியில் பார்ப்போம் எல்லாரும் ஒரு 10 பேர். மாலை நல்ல தரித்த நாள் முதலாக அப்படியா? அப்படி மாலை நல்ல தரித்த நாள் முதலாக வயது சுகம் கண்டதில்லை. ஓ மாலை முடித்த பிறகு மைந்தன் சுகம் இல்ல. ஏ பிள்ளைன்னு சொல்லி இன்னைக்கு, கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுதா? 60 ஆண்டு காலமாகி விட்டது. 60 வருஷமா ஏதாவது பண்ணவே இல்லையா? ஏப்பா, நானும் செஞ்சுதான் இருக்கிறேன். வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கேன்ப்பா. ஒரு நாள் தான் கூத்து வந்துட்டா ஒரு நாளைக்காவது வீட்டுல படுத்துட்டாங்க சின்ன பக்கம் பைசா ஏப்பா, சொல்லாரு. போய் சொல்லுங்க, தெரியுதா? என்ன சொல்றாங்க மத்தது மர்மம் வரவா? ஏப்பா, எருத்துக்கு புல்லா பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அங்கிட்டாலும் என்ன பண்றதா? கொண்டாடி போய் ஏதாவது பண்ணணும். இல்லைன்னா சொல்ல இல்லைன்னா முடியலன்னா சொல்ல உன்னால முடியல சொல்லி நான் பாத்துக்கிறேன். என்னப்பா? ஐயா, வந்துடுறியா? இல்ல நாளை காலையில போறதுக்கு என்னப்பா சொல்றாரு? இதான் உதவி பண்றாரு. உதவி பண்றாரு. கொண்டாடி குள்ள தர சொல்றாங்க. அப்படி எதுவும் அப்படி இல்லைங்க மாரியா கோயில் பூஜாரி கிட்ட கொண்டு போய் கொண்டாடி விட்டீங்கன்னா புள்ள உடனே போறது. ஆனா நான் அதுக்கு வழிபாட்டு சொல்லியிருப்பேன். திடீர்னு முடிச்சு அதுல போட்டாங்க எதுல? தலையில திடீர்னு முடிச்சு போட்டாங்கன்னா அடுத்து வந்து என்ன ஆகாதுக்குள்ள பிள்ளை போறதுல ஏன் என்ன கேட்டாங்க குழந்தைன்னு சொல்லியிருந்தா அதே பிள்ளையை கொண்டு போய் எப்படி இருந்தோம் தங்கத்தை நோம்பெல்லாம் முடிஞ்சு காளியா கோயில் பூஜாரி கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டாங்க. தங்கத்தை தவிர்த்து கொண்டு போய் விட்டுட்டாங்க. சரி, நீ என்ன பண்ணணும் உன் கொண்டாடி கூட்டிட்டு போய் பூஜாரி வீட்டுல விட்டுருணும். சரி. நீ தென்னை வெளியே தென்னை மரம் உட்காந்துக்கணும். எல்லாம் தேங்காய் மரம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஆப்பிலாம் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நீ வெளியே உட்காந்து ஒரு 8 நாளைக்கு விட்டாது போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரத பிள்ளை பிறகுலாம் பாராட்டாயாலே புள்ள குழந்தை எப்படிதான் தெரியுது? உன் பிள்ளைக்கு அப்பம் பேரு பூஜாரி இருந்துதான் போதும். நல்ல வழி சொல்லிட்டு மாதிரி அப்படி சொல்றதும் இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாமா? இல்லைன்னா கடா